ஹலோ ஸ்டூடெண்ட், நம்ம இப்போ 12th மேக்ஸ்ல எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போறோம். இஃப் ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, வெரிஃபை தட், இதுதான் நம்ம வெரிஃபை பண்ண சொல்றாங்க. வெரிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கலாம். அந்த ஆன்சர் ரெண்டுமே டிடர்மினன்ட் ஏ இன்ட்டு I3 வரும். அதான் கான்செப்ட். இப்போ முதல்ல இங்க இருக்கிற டிடர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். டிடர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கும். இப்போ டிடர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோல 8 அப்படியே வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் விட்டுருணும். நெக்ஸ்ட் மேலேருந்து கீழே மல்டி பண்ணும். 7 into 3 21 மைனஸ் 4 into -4 என்ன வரும்? +16 வரும். +16. நெக்ஸ்ட் செகண்டா இருக்கிற எலிமெண்ட்டை சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். -6 இருக்கு, இப்போ +6 எழுதணும். சரிங்களா? இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருங்க. -6 into 3 -18. நெக்ஸ்ட் 2 into -4 -8 வரும். ரெண்டாவது இருக்கிற நம்பர் மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். +8. நெக்ஸ்ட் +2 into இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. மேலேருந்து கீழே -6 into -4 +24 கிடைக்கும். நெக்ஸ்ட் 2 into 7 14. இப்போ -14 எழுதுவோம். இதை சால்வ் பண்ணலாம். இப்போ 8 into 21 -16 5 அப்படின்னு கிடைக்கும். +6 into -18 +8 -10 கிடைக்கும். +2 into 24 -14 10 கிடைக்கும். இப்போ 8 into 5 40. நெக்ஸ்ட் +6 into -10 -60. 2 into 10 +20. இப்போ 40 +20 60 -60 என்ன வரும்? டோட்டல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இப்போ டிடர்மினன்ட் ஏவோட வேல்யூ என்னது? 0 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது நம்மளுக்கு ஆன்சருக்கு யூஸ் ஆகும். அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இப்போ கொடுத்துருக்கிற ஏவையும் அட்ஜாயிண்ட் ஏவையும் ப்ராடக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு தெரியும். அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு என்னன்னா கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு டிரான்ஸ்போஸ் எடுத்தா அதான் வந்து அட்ஜாயிண்ட் ஏ. சரிங்களா? சரி, கோஃபேக்டர் ஆஃப் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் இருக்கும். மேலே டீன்னு எழுதிட்டேன். கொஞ்சம் ஷார்ட்டாகவே போடலாம். இப்போ 8க்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும். ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருங்க. இதுதான். சரிங்களா? 7 to 3 21 எழுதிங்க. நெக்ஸ்ட் -4 into -4 +16 வரும். இங்கே என்ன எழுதணும்? -16 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் -6க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். -6னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருங்க. மேலே இருந்து கீழே மல்டிப்ளை. -6 into -3 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? -18. நெக்ஸ்ட் 2 into -4 +8 கிடைக்கும். சரிங்களா? இப்போ ரெண்டாவது இருக்கிற எலிமெண்ட் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் சைன், அப்புறம் மைனஸ் சைன். நெக்ஸ்ட் 2க்கு ரோவிங் காலத்தையும் விட்டுருங்க. -6 into -4 24. நெக்ஸ்ட் 2 into -7 -14. பவரில் டிரான்ஸ்போஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோவுக்கு வாங்க. -6க்கு கோஃபேக்டர். இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருங்க. அப்புறம் -6 into 3 இருக்கு. -18. வெளியே காமனாக ஒரு மைனஸ் போடணும். -18. அப்புறம் -4 into 2 -8 கிடைக்கும். +8. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு வாங்க. 7 ரோவிங் காலத்தையும் விட்டுருங்க. 8 into 3 24. நெக்ஸ்ட் 2 into 2 -4 கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் -4 கண்டுபிடிக்கலாம். இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுருங்க. 8 into -4 -32. வெளியே என்ன வரும்? ஒரு காமனாக ஒரு மைனஸ் வரும். சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் 2 into -6 -12 கிடைக்கும். +12. ஓகேங்களா? தேர்ட் ரோ 2 கண்டுபிடிக்கும். இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருங்க. -6 into -4 24. 24. நெக்ஸ்ட் 7 into 2 14. இப்போ -14 வரும். நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு மைனஸ் சைன் வெளியே எழுதிக்கணும். இப்போ -4 கண்டுபிடிக்கும். இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. 8 into -4 32 -32. நெக்ஸ்ட் -6 into 2 -12 வரும். நீங்கள் என்ன எழுதணும்? +12 எழுதுறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் எலிமெண்ட் ரோவிங் காலத்தையும் விட்டுருங்க. 8 into 7 56. நெக்ஸ்ட் -6 into -6 36 வரும். -36. ஓகேங்களா? நான் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ப்ளஸ் வரும். நெக்ஸ்ட் வெளியே மைனஸ் பண்ணணும். அப்புறம் ப்ளஸ். அப்புறம் மைனஸ் அப்புறம் ப்ளஸ். இங்கே வெளியே மைனஸ் வரும். இங்கே ப்ளஸ். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் மைனஸ் வரும். சரி, இப்போ 21 -16 நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 5 கிடைக்கும். அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் -18 +8 -10 கிடைக்கும். வெளியே ஒரு காமனாக ஒரு மைனஸ் இருக்கு. இப்போ என்ன வரும்? +10. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 24 -14 இருக்குது. என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஒரு டிரான்ஸ்போஸ் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் -18 +8 -10 வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ என்ன வரும்? +10. நெக்ஸ்ட் 24 -4 20. நெக்ஸ்ட் -32 +12 -20 வரும். வெளியே ஒரு காமனாக ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ என்ன வரும்? +20. நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோ 24 -14 10. நெக்ஸ்ட் -32 +12 -20 கிடைக்கும். வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ என்ன வரும்? +20. நெக்ஸ்ட் 56 -36 அது வந்து என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். சரிங்களா?
இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும் சரிங்களா. அட்ஜாயிண்ட் ஏன்னா அதுதான் கோபேட்டை கண்டுபிடிச்சு டிரான்ஸ்போஸ் எழுதணும். டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எழுதணும் சரிங்களா. இப்போ என்ன வரும் 5 10 10. செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதணும். இப்போ 10 20 20. தேர்ட் ரோவில் தேர்ட் காலமாக எழுதணும். அப்போ என்ன வரும் 10 20 20. ஓகேங்களா. ரோவையும் காலத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம் சரிங்களா. அப்புறம் டிரான்ஸ்போஸை விட்டுறலாம். இதான் வந்து அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ என்ன பண்ணணும், ஏவையும் அட்ஜாயிண்ட் ஏவையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏ எழுதுறோம், நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஏ எழுதுறோம். இப்போ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணலாம் சரிங்களா. இப்போ ஏ பார்த்தீங்கன்னா 8 - 6 2 - 6 7 - 4 நெக்ஸ்ட் 2 - 4 3. இப்போ ஏ எழுதி இப்போ அட்ஜாயிண்ட் ஏ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அது 5 10 10 நெக்ஸ்ட் 10 20 20 நெக்ஸ்ட் 10 20 20 சரிங்களா. இதை ப்ராடக்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டி பண்ணுங்க சரிங்களா. அப்புறம் செகண்ட் காலம், அப்புறம் தேர்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இப்போ 8 × 5 என்ன வரும் 40. நெக்ஸ்ட் -6 × 10 -16 கிடைக்கும். நெக்ஸ்ட் 2 × 10 +20 கிடைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் காலத்துக்கு வாங்க. 8 × 10 80. நெக்ஸ்ட் -6 × 20 -120. அடுத்து 2 × 20 +40. செகண்ட் காலம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் தேர்ட் காலத்துக்கு வரீங்க. 8 × 10 80. நெக்ஸ்ட் -6 × 20 -120. நெக்ஸ்ட் 2 × 20 +40. ஓகேங்களா. நம்ம மாதிரி செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் மூணு மல்டி பண்ணுவோம். செகண்ட் ரோ எடுத்து மல்டி பண்ணுங்க. -6 × 5 -30. நெக்ஸ்ட் 7 × 10 +70. -4 × 10 -40. நெக்ஸ்ட் செகண்ட் காலத்துக்கு வருவோம். -6 × 10 -60. 7 × 20 +140. -4 × 20 -80. நெக்ஸ்ட் தேர்ட் காலத்துக்கு வருவோம். -6 × 10 -60. 7 × 20 +140. -4 × 20 -80. இப்போ தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணு காலத்துக்கு போகலாம். அடுத்து தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 × 5 10 -4 × 10 -40. 3 × 10 +30. செகண்ட் காலத்துக்கு வரலாம். 2 × 10 10 -4 × 20 -80. 3 × 20 +60 சரிங்களா. செகண்ட் காலம் முடிஞ்சு. தேர்ட் காலத்துக்கு வரும். 2 × 10 20 -4 × 20 -80. 3 × 20 +60 மல்டி பண்ணும். -40 +20 16 வரும். 60 - 60 வேல்யூ வந்து 0. நெக்ஸ்ட் 80 + 40 120. 120 - 120 0 கிடைக்கும். இங்கே 80 + 40 120. 120 - 120 0 கிடைக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் ரோ -70 -40 -17 வரும். +70 இதுவும் 0 தான். இங்கேயும் கேன்சல் பண்ணீங்கன்னா இதுவும் 0. நெக்ஸ்ட் 0. தேர்ட் ரோ அதே தான் 0 கிடைக்கும். ஓகேங்களா. ஃபுல்லாக நம்மளுக்கு 0 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டிடர்மினன்ட் ஏவோட வேல்யூ நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். டிடர்மினன்ட் ஏவோட வேல்யூ வந்து 0 சரிங்களா. அப்படிங்கிறது இப்போ ஆன்சர் வந்து டிடர்மினன்ட் ஏ I3 நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து காமனா என்ன எடுக்கலாம்னா 0 வெளியே எடுக்கலாம் சரிங்களா. 0 வெளியே எடுத்தீங்கன்னா அதுதான் என்ன வரும் டிடர்மினன்ட் ஏன்னு வரும் சரிங்களா. எல்லா ரோல இருந்து மொத்தமா என்ன எடுக்கலாம் 0 எடுக்கலாம். இப்போ 0 எடுத்தீங்கன்னா இங்க டிடர்மினன்ட் ஏன்னு கிடைக்கும். 0 × அது I3 டைரக்டா எழுதலாம். அப்போ டிடர்மினன்ட் ஏ × I3 அப்படின்னு எழுதலாம். இங்க எதுவும் எந்த ஸ்டெப்ஸும் தேவையில்லை சரிங்களா. 0 0 0 0 இருக்குது. இதுல இருந்து காமனா 0 வெளியே எடுக்கிறோம். 0 வெளியே எடுத்துட்டோம்னா இங்க மறுபடியும் இங்க 0 0 0 தான் இருக்கும் சரிங்களா. அதை நம்ம 1 0 0 0 1 0 0 0 1 எழுதிக்கலாம் சரிங்களா. அதுதான் வந்து என்ன அது I3 சரிங்களா. அப்போ டிடர்மினன்ட் ஏ வெளியே இருக்கிற 0க்கு டிடர்மினன்ட் ஏ இது வந்து என்ன சொல்லலாம் I3 சொல்லலாம் சரிங்களா. அந்த ஸ்டெப்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. டேரக்டா இது வந்த அப்புறம் டிடர்மினன்ட் ஏ I3 டேரக்டா எழுதுறீங்க சரிங்களா. இங்க ஏதாவது நம்பர்ஸ் வந்தா நம்ம அதை பத்தி யோசிக்கலாம். இங்க எது நம்பர்ஸ் எல்லாமே 0 இருக்கிறதுனால ஏ × அட்ஜாயிண்ட் ஏ = டிடர்மினன்ட் ஏ I3 டேரக்டா எழுதலாம். இதுதான் ஈக்குவேஷன் 1 வச்சுங்க சரிங்களா. ஏ × அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஏ × ஏ கண்டுபிடிக்கணும். முதல்ல அட்ஜாயிண்ட் ஏ எழுதணும். அட்ஜாயிண்ட் ஏ எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதணும் ஏ எழுதணும் சரிங்களா. எழுதலாங்களா. அட்ஜாயிண்ட் ஏ என்ன வரும் அட்ஜாயிண்ட் ஏ இங்கே கொடுத்துருக்கோம் 5 10 10 சரிங்களா. கண்டுபிடிச்சோம் நம்ம அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் 10 20 20 நெக்ஸ்ட் 10 20 20 அட்ஜாயிண்ட் ஏ எழுதிட்டோம். அதே மாதிரி ஏ எழுதணும். ஏன்றது என்னது 8 -6 2 -6 7 -4 நெக்ஸ்ட் 2 -4 3. இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் மல்டிபிள் பண்றோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம், அப்புறம் செகண்ட் காலம், அது தேர்ட் காலம்.
செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு அதே மாதிரி செகண்டு தேர்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எல்லாத்தையும் மல்டி பண்ணுறோம். எல்லாத்தையும் மல்டி பண்ணாலையும் நம்மளுக்கு டெஃபினட்டாக என்ன ஆன்சர் தான் வரும்? இதே 0 0 0 தான் வரும். சரிங்களா? அவ்வளோ பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்ம டைரெக்டாக என்ன எழுதிக்கலாம். சரிங்களா? ஈக்குவல்டுன்னு போட்டு 0 0 0 0 0 0 0 0 0. சரிங்களா? ஏன்னா ஒரு காலம் கூட செக் பண்ணி பாருங்க, அதே கான்செப்ட் தான் வரும். சரிங்களா? 0 0ன்னு வந்துச்சுங்களா? அப்போ என்ன அதெல்லாம் இதையும் நம்ம டிட்டர்மினன்ட் ஏ I3 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? வேற நம்பர் வந்தால் யோசிக்கலாம். 0 0ன்னு வரதுனால அதனால டிட்டர்மினன்ட் I3 நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். இங்கே ஏதாவது நம்பர்ஸ் வந்தால் அப்புறம் அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ I3 வருதான்னு பார்க்கணும். நம்ம டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூவும் 0வே, இங்கே நம்மளுக்கு கிடைச்சது எல்லாமே 0 0 தான் கிடைச்சிது. அதனால டேரெக்டாக எழுதிக்கலாம். இதே ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுங்க. சரிங்களா? 1ம் அதே தான், 2ம் அதே தான். இப்போ என்ன எழுதலாம்? ஃப்ரம் 1 and 2 we get ஆன்சர் எழுத வேண்டியதுதான். A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A I3. இந்த ஆன்சர். ஓகேங்களா? இது ஒரு 3 மார்க்ஸ் தான். நல்லா படிச்சுங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.